ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவு மேலாண்மைக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அட்மிஷனுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tncu.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2025-26 முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது இந்த வருஷத்துக்கான டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்கான அட்மிஷன் பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இதுக்கான கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது பார்த்தா 10th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் பார்த்தா 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட தேர்வுக்குழு அவங்க பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 17 வயசு பார்த்தா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதிகபட்ச வயது வரம்பு பார்த்தா தேவையில்ல, 17 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு SC/STலாம் இருக்காங்க பாருங்கள், BC MBC அவங்க எல்லாருமே பார்த்தா அதுக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டை கட்டாயமாக அட்டாச் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா இந்த அட்மிஷன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் 100% அட்டனன்ஸை நீங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு பருவத்திற்கு குறைந்தபட்சம் 80% வருகை பதிவு இருந்தால் மட்டுமே ஃபைனல் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா 20,850 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கான கேலண்டர் ஃபீஸு, எழுது பொருள் கட்டணம், தேர்வு கட்டணம், புத்தக கட்டணம், தபால் கட்டணம், நூலக கட்டணம், அந்த மாதிரி உங்களுக்கான ஃபீஸ் எல்லாமே அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 20,850 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபாவும் மீதி பார்த்தா 20,750 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் சேரப்போ கட்டினா போதுமானது. மொத்த கட்டணம் ஒரே தமிழில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி பயிற்சி நிலையத்தை பார்த்தா இடமாற்றம் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பயிற்சி நிலையம் சைட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் போய் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பயிற்சிக்கான திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பார்த்தா 1 வருட கால பயிற்சியாக பார்த்தா கொடுக்குறாங்க. 2 செமஸ்டர் இருக்க போது 6 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ பாடப்பிரிவு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முதல் பருவம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும், அப்புறம் கூட்டுறவு சட்டம், அதுக்கப்புறம் நிதி கணக்கியல், கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. ஸோ செகண்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தணிக்கை, கூட்டுறவு வங்கியல், நகை மதிப்பீடு நுட்பங்களும், கடன் சார்பட்ட கூட்டுறவு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 செமஸ்டர் வைக்கிறாங்க. 1 வருஷம் இந்த கோர்ஸை நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி தேர்வில் ஒவ்வொரு பாடத்தில் 40% கண்டிப்பாக மதிப்பெண் இருக்கணும். எழுத்து தேர்வு 30, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தால் எந்த கேட்டகரி அதையும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/6/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th 12th மார்க் ஷீட்டு, TC, ஜாதி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ தேவையான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான காலம், பயிற்சி எப்போ துவங்குறாங்கன்னா 1/8/2025 உங்களுக்கான அட்மிஷன், அதாவது உங்களுக்கான பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதான் கொடுத்துருக்க பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு ஏற்கிறேன் ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக பார்த்தா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் பார்த்தா ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு தான் நீங்கள் இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல நேம் கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் நேமில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்இஸ் நம்பர், யுமிஸ் நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, பேரண்ட்ஸோட நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். மதம் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, நிரந்தர முகவரி முதல்ல வந்து பார்த்தா டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கிராமம் என்ன, சிட்டி என்ன, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மாநிலம் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பின்கோடு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் நிரந்தர முகவரியும் தற்போது வசிக்கும் முகவரியும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது பாருங்கள், இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் இனம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, அந்த மாதிரி உங்களுக்கான என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் அதில் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட் என்ன அப்படின்றத ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இன சர்டிஃபிகேட் பதிவேற்றம், அதாவது உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா இல்லை கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஆதரவற்ற விதவை அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை செட் பண்ணிக்கோங்க. ஆம் கொடுக்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாள் இராணுவத்தர் அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை இல்லை செட் பண்ணிக்கோங்க. விவாகரத்தாக இருக்குது அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை இல்லைன்னு செட் பண்ணிக்கோங்க. இலங்கை அல்லது பர்மா அகதியான்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ ஆப்ஷன் செட் பண்ணுங்கள். விளையாட்டில் திறமை இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசி கேட்டிருக்காங்க, மாற்று சர்டிஃபிகேட், இதில் போய்ட்டு உங்களுக்கான டிசி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான கல்வி தகுதி பற்றி நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. வந்து எஸ்எஸ்எல்சி கேட்டிருக்காங்க, 10th எந்த லாங்குவேஜில் படிச்சிங்க, தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க. கல்வி நிறுவனத்தின் பெயர், 10th எந்த ஸ்கூலில் படித்தீங்க அந்த ஸ்கூல் நேம் என்ட்ரு பண்ணிட்டு எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க அதையும் கொடுத்துட்டு எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. ஸோ மொத்த மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த மதிப்பெண் 500, அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத இதில் நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு மதிப்பெண் அதுக்கான மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுக்கான 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சிங்களா டிப்ளமோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12th முடித்தவங்க 12th கொடுத்துக்கோங்க, டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ கொடுத்துக்கோங்க. ஓகே, அதேமாரி நீங்கள் எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா ஆங்கிலமா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கான மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துட்டு எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு 12th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ மதிப்பெண். ஸோ மொத்த மதிப்பெண் 600னா 600 கொடுங்க, அதுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் 1200க்கு 12th எழுதிருப்பீங்க, அவங்க மொத்த மதிப்பெண் 1200 கொடுத்துட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண பாருங்கள். அதேமாரி பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ எந்த லாங்குவேஜில் படிச்சிங்க, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, காலேஜ் பெயர் என்ன, எந்த இயரில் முடிச்சிங்க அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பயிற்சி நிலையத்தின் பெயர், எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா நிறையா டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க, மாதாவரம், பர்கூர், சென்னை, தருமபுரி, திண்டுக்கல், கடலூர், ஈரோடு, லால்குடி, திருநெல்வேலி, சேலம், நாமக்கல், அந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் ஏதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் இல்லைன்றவங்க நியரஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்கும். ஒருவேளை உங்கள் டிஸ்ட்ரிக் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்கை கொடுத்து அங்கே போய்ட்டு தான் நீங்கள் அந்த கோச்சிங் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெகுலராக ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கான உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா டிக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே வந்து அவசியமானது. ஏன்னா எல்லாமே நான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஃபில் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் 100 ரூபா வந்து பார்த்தா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, முதல்ல ஃபோட்டோ, உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றமோ 50 கேபிக்குள்ளே இருக்க மாரி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் சைன் கேட்டிருக்காங்க, 20 கேபிக்குள்ளே இருக்க மாரி சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் பேரண்ட்டோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, 20 கேபிக்குள்ளே இருக்க மாரி. ஓகே, எல்லாத்தையுமே தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது, கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் மூலமாக 100 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிடுவீங்க.
இதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோஆப்ரேட்டிவ்க்கு அப்ளை பண்ணீங்களோ, அதாவது எந்த சென்டருக்கு அப்ளை பண்ணீங்களோ அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அப்போ ஜாயின் பண்ணுறப்போ வந்து பார்த்தா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ண சொல்லிப்பாங்க. அந்த டைமில் போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன் டே நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தா அட்டன் பண்ணுற மாரி இருக்கும், டெய்லி போகிற மாரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா ரெகுலர் கோர்ஸ் தான், உங்களுக்கு பார்ட் டைம்லாம் கிடையாதுங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.